ஏதாவது பண்ணா சரி, நம்ம தான் எதுவுமே பண்ணலையே. வணக்கம் பிரெயின்லெஸ். எக்ஸாக்ட்டா இந்த வீடியோ நம்பருக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை வீடியோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸாக்ட்டா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறக்காம ரீபோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தட்டி விட்டுருங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம வச்சு இந்த கணக்கு ஓட்ட போறோம். இதுல வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை எனர்ஜிலையும் நான் உருவாக்குனது 0, அழிச்சது -0. திட திரவ வாயு நிலையில இருக்கிற இந்த மெட்டீரியல்களை நான் வந்து உருவாக்குனது +0, அழிச்சது -0. ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 1 சென்டிமீட்டர் ஸ்பேஸை கூட நான் உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. டைம்ல 1 செகண்டை கூட உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. லா ஆஃப் நேச்சரையும் நான் வந்து உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் பேசுறேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல என் வாயை நான் உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. என் வாய் இயங்குறதுக்கு தேவைப்படுற ஆற்றலையும் நான் உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. அது இயங்கிட்டு இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. டைம் இவ்வளவு செகண்ட் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதையும் நான் உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. என் வாய்க்கு விதி இருக்கு, என் வாயில இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்கும் விதி இருக்கு, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் விதி இருக்கு, ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் விதி இருக்கு. அது இயங்குற இந்த இயக்க ஆற்றலுக்கும் ஒவ்வொரு விதி இருக்கு. ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற ஸ்பேஸுக்கும் வந்து விதிகள் இருக்கு, டைமுக்கும் விதி இருக்கு. லா ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற அந்த லா ஆஃப் நேச்சர் கூட லா ஆஃப் நேச்சர் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதே மாதிரி தான் நீங்க கேட்கறீங்க அப்படி உங்க போன்ல இருந்து சவுண்ட் வருது, அது உங்க காதுக்கு போகுது, ஏர்ட்ரம் அசைச்சு நர்வ் சிஸ்டம் வழியா மூளைக்கு தகவலை பாஸ் பண்ணுது. அதனால மூளையில வந்து ஒரு சில தாட்ஸ் வருது, அது மூலமா இவன் தான் பேசுறான்னு விசுவலைஸ் ஆகுது. இதுல என்னன்னா உங்க மூளையையும் நீங்க உருவாக்கல, அந்த மூளைக்கு வர அந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்க உருவாக்கல, அது இருக்கிற ஸ்பேஸையும் உருவாக்கல, டைமையும் உருவாக்கல, அதுக்கான விதிகளையும் நீங்க உருவாக்கல. இப்போ ஒரு மின்னல் அடிக்குதுன்னு வைங்களேன், ஒரு மின்னல்ல ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு எலக்ட்ரான் நகருது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு எலக்ட்ரானையும் நம்ம உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. அந்த ஒரு எலக்ட்ரான் நகருவதுக்கு தேவைப்படுற ஆற்றலையும் நம்ம உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. அது இருக்கிற ஒரு சென்டிமீட்டர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஒரு சென்டிமீட்டர் நகருதுன்னா அந்த ஸ்பேஸையும் நம்ம உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. அந்த ஒரு சென்டிமீட்டர் நகருதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ செகண்டோ மில்லி செகண்டோ ஆகும்னா அதையும் நம்ம உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லை. அந்த எலக்ட்ரானுக்கான விதியவோ, அதுக்கான ஆற்றலுக்கான விதியவோ, இல்ல அதுக்கான ஸ்பேஸுக்கான விதியவோ, அதுக்கான டைமுக்கான விதியவோ, இல்ல விதிக்கான விதியவோ நம்ம உருவாக்கவும் இல்லை அழிக்கவும் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி கணக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு எலக்ட்ரானை கூட அசைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளவு பெரிய உடம்ப இல்ல இந்த இவ்வளவு பெரிய நாக்கை நம்ம அசைக்கிறோங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா இந்த இறைவன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சத்தோட விதிப்படி எல்லாமே இயங்கிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் மீதி நீங்க இருக்கீங்க, நீங்க தான் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கிற அந்த தாட்டே வந்து ஒரு இமேஜினேஷன், அது வந்து ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதோ இல்லையோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பாருங்க, புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோல பார்ப்போம்.